நீங்கள் அந்த கட்சியிலேருந்து வந்தீங்க இப்போ என்ன அப்படின்லாம் நாங்கள் கேட்க மாட்டோம். எங்களோட உழைத்து கொண்டிருந்த ஒன்றியம், நகரம், கிளை அவங்களுடன் நீங்கள் இணைந்து செயல்பட வேண்டும் என்று உங்களை நான் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா 32 வருஷமாக 30 வருடத்துக்கு முன்னாடி தலைவர் முதலமைச்சர் ஆவார்னு நினச்சி சைக்கிளில் போய் போஸ்ட் ஓட்டலை, கொடி கட்டலை, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் ஒரே ஒரு முகத்துக்கோசம் மட்டும்தான் தலைவர் தளபதியை நேசித்த எங்களுடைய தமிழக வெற்றி கழக தோழர்கள் உங்களுடன் எப்போதும் இணைந்து பணியாற்றுவார்கள் என்று நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதனால் நீங்கள் எல்லாரும் அங்கே போன உடனே எங்கள் ஆள் வந்துட்டார், இனிமேல்ட்டு நாங்கள் வச்சது தான் அப்படின்லாம் தயவுசெய்து சும்மா வாயால் பேசுவோம் இல்லைங்களா, அதெல்லாம் பேச வேணாம். நாம் எல்லோரும் ஒன்றாக இணைந்து வருகின்ற பஞ்சாயத்து தேர்தலில் நாம் 234 தொகுதிகளையும் நாம் வெற்றி பெறுவோம் என்று சபதம் எடுத்து நாம் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும். மேலும் உங்களுக்கும் கண்டிப்பாக வாய்ப்புகள் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் வழங்குவார்கள் என்பதையும் இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் நம்மளுடைய தமிழக வெற்றி கழகம் இனி வரும் காலங்களில் இன்னும் 20 வருடத்திற்கு தமிழக வெற்றி கழகத்தின் முதலமைச்சராக தலைவர் தளபதி இருப்பார் என்பதை தெளிவாக தெரிவித்துக் கொள்கிறேன். அதனால தான் எல்லாருக்குமே இப்போ ரொம்ப எல்லாருக்குமே அவர் சகோதரர் சொன்னது போல் எல்லாருக்கும் ஒரே பயம். இப்படியே விட்டுட்டா போச்சுரா, இன்னும் 15-20 வருஷம் தான், எல்லாம் விட்டாச்சு, முடிஞ்சு போச்சு. சொல்கிற மாதிரி ஊழல்ன்ற பேச்சுக்கு இடம் கிடையாது, பார்ட்டி ஃபண்டுன்றது இடம் கிடையாது. நாங்களும் பார்த்தீங்கன்னா உங்களை மாதிரி ஒரு சாதாரண தொண்டன் தான் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். அதனால் நாங்கள் அமைச்சர் எங்களுக்குள்ளார எல்லாம் நாங்கள் அந்த பாகுபாடெல்லாம் பார்க்கலாம் மாட்டோம். ஏன்னா முதலமைச்சர் முதலமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சர் எங்களை அப்படி தான் வழிநடத்தி கொண்டிருக்கிறார். ஏன் என்று சொன்னால் அவர் இன்றும் நீங்கள் சந்தித்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு அவர் கையால் எடுத்து தான் 3 டம்ளர் எடுத்து உங்கள் கையில் கொடுக்கக்கூடிய ஒரு ஒப்பற்ற தலைவர் யார் என்று சொன்னால் அது தலைவர் தளபதி மட்டும்தான். எங்களுடைய தோழர்கள் பல ஆண்டுகளாக தலைவரை சந்தித்து கொண்டிருப்பார்கள். அவர்கள் ஒரு சாதாரண சித்தாளாக, சாதாரண ஒரு ஆட்டோ தொழிலாளராக இருப்பார்கள். சரிசமமாக அவர்களை உட்கார வைத்து 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் அவர்களுடன் உங்கள் குடும்பம் எப்படி இருக்குது, தொகுதியில் என்ன பிரச்சனை, மக்கள் என்ன சொல்கிறார்கள் என்று கேட்டு அவங்களுக்கு அந்த மோர் எடுத்து அவர் கையால் கொடுக்குற பழக்கம்தான் தலைவர் தளபதி என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதனால் உங்களுக்கு உண்டான மரியாதை கண்டிப்பாக நாங்கள் கொடுப்போம். ஒன்று மீண்டும் மீண்டும் நான் சொல்லிக்கொள்கிறேன், எங்களுடைய மாவட்ட செயலாளர், ஒன்றியம், நகரம், கிளை எல்லோரும் இணைந்து நீங்கள் செயல்பட வேண்டும் என்று நான் திரும்ப திரும்ப கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்று சொன்னால் நீங்கள் ஒன்று சொன்ன அவங்க ஒன்று சொன்னாங்கன்னு ஏதாவது ஒரு கதை சொல்லுவாங்க. யார் எது சொன்னாலும் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. எப்படியுமே நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஒரு 5000 பேர் 10,000 பேர் கும்பலை கூட்டணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு 15-20 நாள் பணம் கொடுத்து வண்டியை பிடிச்சின்னு எல்லாம் வரணும். இங்கே தலைவர் தளபதி மாண்பு முதலமைச்சருடைய முகத்தை காட்டினா போதும், ஒரு 1/2 மணி நேரத்தில் முதலமைச்சர் இங்கே வருகிறார் என்று சொன்னால் 10,000 பேர் 20,000 பேர் வருகிறார் என்று சொன்னால் அது ஒரே தலைவர், நம் தலைவர் தளபதிக்கு மட்டும்தான். ஆகவே நீங்கள் எல்லோரும் ஒற்றுமையாக இருந்து வருங்காலங்களில் எந்த ஒரு தேர்தலாக இருந்தாலும் நாம் எல்லோரும் வெற்றி பெற வேண்டும். அதற்குண்டான வாய்ப்புகள் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் உங்களுக்கு கண்டிப்பாக வழங்குவார்கள். மக்கள் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் நீங்கள் அமைச்சர் பெருமக்களுக்கிட்டையும் சட்டமன்ற உறுப்பினர்கிட்டையும் நீங்கள் சொன்னால் நாங்கள் செய்து தர தயாராக இருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.